வணக்கம். ராமலிங்க சித்தா ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவண்ணாமலையிலிருந்து நானும் ஆயுர்வேத மருத்துவர் அபிராமி. நம்ம பார்க்க போகிறது 95% மேலாக குணப்படுத்தக்கூடிய நோய் பாதிப்புகள் ஒன்றான அல்சரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். புண்கள் காமனாக சொல்லணும். இது ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு பேர் வச்சு நம்ம சொல்லுவோம். வாய் முதல் ஆசன வாய் வரைக்கும் எங்கே வேணாலும் இந்த அல்சர் ஏற்படலாம். கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னு சொல்கிறது நம்ம வயிற்று பகுதிகளில் நமக்கு அல்சர் புண்கள் ஏற்படும் பொழுது கேஸ்ட்ரிக் அல்சர் நம்ம சொல்லுவோம். பெப்டிக் அல்சர் அப்படிங்கிறது இரைப்பை புண்கள். டியோடனல் அல்சர் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு சிறுகுடல் இருக்குது, அதோடைய முன்பகுதி தான் டியோடனம். அங்கே புண்கள் ஏற்படும் பொழுது நம்ம டியோடனல் அல்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே இந்த அல்சர் என்ன காரணத்தினால ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச் பைலோரி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா, அதாவது தொற்று மூலியமாக தான் அல்சர் காமனாக ஏற்படும். அதுக்கப்புறமா நம்ம ப்ராப்பரான டைமுக்கு ப்ராப்பராக ஃபுட் எடுக்காமல் இருக்கிறது. என்னென்னா நமக்கு செரிமானப்படுத்துறதுக்காக நமக்கு நல்லாவே டைஜஸ்டிவ் ஃப்ளூயிட் செக்ரீட் ஆகி இருக்கும். சுரந்து இருக்கும் பொழுது நம்ம ப்ராப்பரான ஃபுட்டு கொடுக்காமல் இருக்கும் பொழுது அது அங்கே இருக்கக்கூடிய மெம்பரைன், அதாவது லேயரெல்லாம் அரிக்க ஆரம்பிக்கும். அது மூலயமா அல்சர் ஏற்படும். ஃபாஸ்டிங், அதாவது ரொம்ப கடுமையான உபவாசம் சொல்லக்கூடிய ஃபாஸ்டிங் இருக்குவாங்க. அப்படி வைக்கும் பொழுது அந்த டைஜஸ்டிவ் ஃப்ளூயிட் அதிகமாகி அப்பயும் அல்சர் ஏற்படும். நீண்ட நாளாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனைனாலையும் இந்த அல்சர் ஏற்படலாம். இந்த அல்சர் எந்தெந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஃபஸ்ட்டு பெயின் இருக்கும். அந்த அல்சர் எங்கே இருக்கோ அங்கே ரொம்ப கடுமையான வலி இருக்கும். அதுக்கப்புறம் எரிச்சல் இருக்கும், பர்னிங் சென்சேஷன் அந்த அல்சர் சைட் ஃபுல்லாகவே இருக்கும். அவங்களுக்கு பசி இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. எது சாப்பிட்டாலுமே எரிச்சல் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் வாமிட்டிங் கூட சிலருக்கு வரும். அதை நம்ம ப்ராப்பராக க்யூர் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது கேன்சராக ஃபார்ம் ஆகிற கூட நிறைய சான்சஸ் இருக்குது. இதை ப்ராப்பராக நம்ம ரொம்ப நாளாக நீண்ட நாளாக அந்த அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலம், பௌத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிஸ்டுலா, இந்த மாதிரியான பிரச்சனையும் ஏற்படும். இதுக்கு காமனாக நமக்கு என்னென்னா மோஷன் போகும்போது ரத்தப்போக்கு இருக்கும். நம்ம நினைப்போம் அது ஹீட்னால தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. அந்த ஃபஸ்ட்டு ப்ளீடிங் ஆரம்பிக்கிறது நாளாக மோஷனுங்க இறுகி நமக்கு அந்த ஆசன வாயே வெடிப்புகள் ஏற்பட்டு மூலம், பௌத்திரம் அப்படின்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இது மாதிரியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டலில் நல்ல விதத்தை க்யூர் பண்ணிகிட்ருக்கோம். நம்மக்கிட்ட பேஷண்ட்ஸோடைய வாத பித்த கஃபத்தை ப்ராப்பராக கை நாடியே நம்ம டயக்னோஸ் பண்ணி பேஷண்ட்ஸ்க்கு மெடிசன்ஸ் கொடுக்கும் பொழுது, சித்த ஆயுர்வேதா மெடிசன்ஸ் கொடுக்கும் பொழுது நம்ம குறிப்பிட்ட சில வாரங்கள் சில மாதங்களே முழுமையாக குணப்படுத்திகிட்ருக்கோம். அல்சர் அப்படிங்கிறதுக்கு வெறும் மெடிசன்ஸ் மட்டும் தேவைப்படாது. நம்ம ஃபுட், அதாவது டெய்லி நம்ம லைஃப் ஸ்டைலே மாற்றணும். அப்போ எந்தெந்த மாதிரி ஃபுட் எடுக்கலாம், எந்தெந்த மாதிரி ஒர்க் பேட்டர்ன் இருக்கவங்க எந்தெந்த மாதிரியான ஒர்க்லாம் செய்யலாம், இது மாதிரியான அட்வைஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். பேஷண்ட்ஸ்க்கு நம்ம மெடிசன்ஸ் கூடவே லிவரை பூஸ்ட் பண்ணுற மாதிரியான மெடிசன்ஸ், அதாவது கல்லீரலை டீடாக்ஸிஃபை பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் வெளியே வெளியே தள்ளுறதுக்கும் மெடிசன்ஸ் கொடுக்கும்போது தான் சீக்கிரமாக நமக்கு மெடிசன்ஸ் ஆக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இம்யூன் பூஸ்டர், நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கும் வகையில் மெடிசன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த தொற்றை ஹீல் பண்ணுற அளவுக்கு, அதாவது அந்த அல்சருடைய பாதிப்பு ஏற்படுறதுக்கு சீக்கிரமாக க்யூர் ஆகிறதுக்கும் வேறு எங்கேயும் தொற்று ஏற்படாத வகையில் இருக்கிறதுக்கும் மெடிசன்ஸ் கொடுக்கணும். ரொம்ப நீண்ட நாளாக அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் அதையும் நம்ம முழுமையாக குணப்படுத்தினா மட்டும்தான் அல்சர் ஹீல் ஆகும். இது மாதிரியான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நேரில் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனுமே அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்தவங்களுக்குலாம் மெடிசன்ஸ்லாம் கொரியர் மூலமாகவே அனுப்பி வைக்கப்படும். மேலும் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக் இதை ஃபாலோ பண்ணி உங்கள் கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை நீங்கள் கேட்டறியலாம். நீங்கள் பயன்பெற்றது மட்டும் இல்லாமல் உங்கள் சுற்றத்திற்கும் சொல்லி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.